கோவை அருகே ஓடையில் கான்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட மண்ணரிப்பு காரணமாக 3 வீடுகள் முற்றிலும் சரிந்து ஓடைக்குள் விழுந்தன. நேற்று வரை பாதுகாப்பாக வீட்டில் இருந்தவர்கள் இன்று வேதனையோடு வீதியில் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் கான்கிரீட் வீடு இடிந்துவிடும் இந்த இடம் கோவை மாவட்டம் ரத்தினபுரி அருகே உள்ள அட்கோ காலனி. இந்த பகுதியில் இருக்கும் சங்கனூர் ஓடை அருகே சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 100க்கும் மேற்பட்டோர் வீடுகளை கட்டி வாழ்ந்து வருகின்றனர். பெருமழை காலங்களில் ஓடையில் அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழலில்தான் சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான 2 மாடி கான்கிரீட் வீடு அருகே பணி நடைபெற்ற போது மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது சுரேஷின் கான்கிரீட் வீடு பின்புறமாக ஓடைக்குள் முழுவதுமாக சரிந்துவிட்டது. அருகில் இருந்த லட்சுமணராஜ், தனலட்சுமி ஆகியோரது ஓட்டு வீடுகளும் முழுவதும் சரிந்தன. தலைக்கு மேல வீடு போச்சு. எங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளவும் நஷ்டம். 20-25 லட்சம் ரூபா போட்டு கட்டின வீடுனா அது. பில்டிங் எந்த கிராக்குமே கிடையாது. உள்ள இருக்க எல்லா பில்லரையும் உடச்சி நொறுக்கி எடுத்துருக்கான். நாங்கள் உடச்சி கொடுத்தோம், 1 மீட்டர் கேட்டாங்க, உடச்சி கொடுத்தோம். அதிலே கட்டவும் சொல்லிட்டோம், ஆனால் அவங்க கட்டவே கிடையாது. இவங்களாம் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணால் அவன் அந்த இன்ஜினியர் என்ன கேட்டாலுமே நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸ் யார் உங்களுக்கு? மேல் ஆஃபீஸர் வரையுமே எங்கிட்ட சொல்லியாச்சு. நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாமே அவர் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரியே தான் அந்த சூப்பர்வைசர் பேசிகிட்டு இருந்தார். அந்த பள்ளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அருவி கட்டுறாங்கல்ல, அவன் பண்ணன வேலை தான். ஃபுல்லாக நோண்டி அந்த பில்டிங் அப்படியே சாஞ்சிச்சு. அவங்ககிட்ட எது பேசினாலும் அவன் விகண்டா வரதான் தான் பேசலாம், ஒன்றும் பண்ண முடியல. வீடுகளுக்கு பிரச்சனை வராமல் பணிகள் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதி கொடுத்ததாகவும், ஆனால் தற்போது நடுத்தருவில் செய்வதறியாது தவிப்பதாகவும் கூறுகிறார் வீட்டை இழந்த மூதாட்டி. கொஞ்சம் எடுக்கிறோம் நாங்கள். இப்போ இருக்க ரோட்டுக்கே வந்துட்டோம். நீ என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் தெரியல. நாங்களும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம், அவங்களும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. கலெக்டர்கிட்ட போனோம், மனு கொடுத்தோம், வீடெல்லாம் பாதிக்காதுங்க வாட்டி. நாங்கள் சரின்ட்டு வந்தோம். இப்போ வீடும் பாதிச்சு ரோட்டில் உட்காந்துருக்குறோம். நீ அரசு என்ன முடிவு எடுக்குதோ, என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் சொன்னால் உடனே நடக்குதா? இது தொடர்பாக விளக்கம் அளித்த கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், வீடுகளை முற்றிலும் இழந்த 3 குடும்பங்களுக்கும் மாற்று வீடுகள் தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் தீபன் மற்றும் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன்.